இந்த வீடியோவில் நாங்கள் ஃபேஸ் ஸ்க்ரப் என்றால் என்ன, ஃபேஸ் ஸ்க்ரப் செய்வதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பது பற்றியும், 2 ஃபேஸ் ஸ்க்ரப்கள் வீட்டிலேயே நீங்கள் தயாரித்து உங்களுக்கு பாவிக்கக்கூடியவை. இது வீட்டில் கிடைக்கக்கூடிய இயற்கையான பொருட்களை கொண்டே நீங்கள் செய்து கொள்ளலாம். அதில் ஒன்று ட்ரை ஸ்கின் உரியவர்களுக்கு, அடுத்த இன்னும் கூடிய எவ்வகையான ஸ்கின் டைப்புக்கும் பாவிக்கக்கூடிய நாங்கள் வழங்க உள்ளோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நன்மை அடையுங்கள். இப்போ சாதாரணமாக எங்களோட முகத்தில் ஏற்படுற ஒரு பிரச்சனை தான் பிளாக் ஹெட்ஸ் வரும், ஒயிட் ஹெட்ஸ் வரும். எங்களோட தோலை எடுத்துக்கொண்டால் எங்களோட தோலில் வெளிப்புறத்தில் இறந்த கலங்கள் நிறைய காணப்படுகிறது. இந்த இறந்த கலங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சிறு சிறு துவாரங்கள் எங்களோட முகத்தில் காணப்படுது. அதுகளெல்லாம் பிளாக் பண்ணும். பிளாக் பண்ணுற நேரத்தில் தான் இந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் தோன்றுது. ஆகவே இந்த ஸ்க்ரப்பிங் செய்கிற நேரத்தில் இதுகள் எல்லாம் அகற்றப்படுறதால இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். ஸ்க்ரப்பிங் பண்ணும் போது அது நாங்கள் முகத்தை கிளீன்சர் போடுறோம் அல்லது ஃபேஸ் வாஷ் போட்டு கழுகுறோம், க்ளீன் பண்ணுறோம் எங்களோட முகத்தை. அதை இன்னும் ஹார்டாக செய்கிறது தான் நாங்கள் ஸ்க்ரப்பிங் என்று கூறுகிறோம். ஆனால் இந்த வேலையை நார்மலான ஒரு கிளீன்சரால் செய்ய முடியாது. இது சாதாரணமாக ஒரு கிழமை ஒரு தரமோ அல்லது 2 தரமோ நீங்கள் செய்யும் போது உங்களோட தோலில் இருக்கிற இறந்த கலங்கள் எல்லாம் அகற்றப்படுகிறது. நீங்கள் அவ்வாறு செய்யாது விட்டால் உங்களோட தோல் பார்க்குறதுக்கு உங்களோட முகம் ஒரு டல்லாகவும், உங்களோட முகத்தில் இருக்கிற பளபளப்பு, ஒரு கவர்ச்சித்தன்மை குறைவடைந்தும் காணப்படும். நாம் இப்போ பார்ப்போம் ஒவ்வொன்றாக என்ன நன்மைகள் கிடைக்கும் இந்த ஸ்க்ரப்பிங் செய்கிறதால. ஸ்க்ரப்பிங் என்பது ஒரு வகையான, நான் கூறினேன், எக்ஸ்ஃபோலியேட்டிங் என்று சொல்லும்போது இறந்த தோலில் உள்ள கலங்களை அகற்றுதல். அது எல்லா வகையான ஸ்கின்ஸ்களுக்கும் செய்ய பொருத்தமானது. அவ்வாறு செய்யும் போது எங்களோட முகம் நல்ல பளபளப்பாக காணப்படும். இறந்த கலங்களில் நாங்கள் அகற்றினதுக்கு பிறகு புதிய கலங்கள் உருவாகும். மற்றது எங்களோட முகத்தில் சின்ன சின்ன இந்த எங்களுக்கு முகப்பரு வாரது இல்லை ஒரு முக்கியமான பங்களிக்கிறது. இந்த இறந்த கலங்கள் எல்லாம் இந்த சின்ன சின்ன போசுகளுக்குள்ளே போய் அடைச்சி கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இதுகளை வெளியில் எடுக்கும்போது, இதெல்லாம் அகற்றும் போது ஸ்க்ரப் பண்ணி முகப்பரு பெருசாக வாரத்திலிருந்து தவித்து கொள்ளலாம். இந்த இறந்த கலங்கள் துவாரங்கள் அடைக்கிறத சொல்வது க்ளாக்கிங் உண்டு. அதனால தான் எங்களுக்கு லார்ஜ் போஸுகளும் ஏற்படுகிறது. ஆகவே இவற்றிலிருந்து ஃபேஸ் ஸ்க்ரப்பிங் செய்வதனால் இந்த நன்மையெல்லாம் கிடைக்கிறது. கெமிக்கல் பீலிங் எங்களோட கிளினிக்குகளில் நாங்கள் செய்கிறது முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் உண்டு. அநேகமானவர்கள் ஒவ்வொரு மாதமும் செய்து கொண்டு போவார்கள், சாதாரணமான ஆட்கள். மற்றது சில பிரச்சனைகள் உடையவர்களுக்கு நாங்கள் கெமிக்கல் பீலிங் செய்கிறோம். அந்த நேரத்தில் இது கிட்டத்தட்ட இந்த ஸ்க்ரப்பிங்கை விட கிட்டத்தட்ட ஒரு 20 மடங்கு அதிகமான கெமிக்கல் பீலிங்ஸ் உண்டு. அதுலேயும் இறந்த கலங்கள் எல்லாம் இவ்வாறு நாங்கள் எடுத்து விட்டோன்னே உள்ளுக்கு இருக்கிற கலங்கள் மிக வேகமாக வளர்ச்சி அடையும். மற்றது சின்ன சின்ன ஃபைன் மார்க்ஸ் எல்லாம் இல்லாமல் போகும். மற்றது முகம் இந்த தொங்கி கொண்டிருக்கிறது அது குறைவடையும். உங்களோட நிறமும் இந்த உதாரணமாக சூரியனால் சுடுபட்ட உங்களோட நிறம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் அதுவும் சரியாக வரும். ஆகவே இவ்வாறு பல நன்மைகள் கிடைக்கிறது எங்களோட கெமிக்கல் பீலிங்ஸ்கள் செய்கிறதால. அது மாதிரி தான் இந்த ஸ்க்ரப்பிங் செய்யும்போது, ஸ்க்ரப்பிங்கை நாங்கள் எடுத்துக்கொண்ட ஃபேஸ் ஸ்க்ரப்பை இது ஒரு மிகவும் குறைந்த லெவலில் உள்ள ஒரு கெமிக்கல் பீலிங்கிற ஒரு அளவு தான். அதில் மிக குறைந்த ஒரு லெவல். மற்றது இன்னும் ஒரு பெரிய நன்மை ஒன்று கிடைக்குது. எப்படின்னு சொன்னால், நீங்கள் வாங்குகிற முகத்துக்கு போடக்கூடிய எந்த சீரமாக இருந்தாலும் சரி, எந்த க்ரீமாக இருந்தாலும் சரி, அது எதுவுமே டக்குனா உள்ளுக்கு போகாது. இந்த இறந்த கலங்கள் எல்லாம் அதிகமாக உங்களோட தோலில் காணப்பட்டால். ஆகவே இந்த ஸ்க்ரப்பிங்கை செய்கிறதாலேயோ அல்லது கெமிக்கல் பீலிங் ஒன்று செய்கிறதாலேயோ இந்த இறந்த கலங்கள் எல்லாம் நீக்கின உடனே நீங்கள் போடுற சீரம், மற்றது நீங்கள் பாவிக்கிற எல்லா க்ரீம்களில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் உள்ளுக்கு போகும். உதாரணமாக விட்டமின் சியோ, ஹைட்ரோனிக் ஆசிட், மற்றது நீங்கள் பாவிக்கிற விட்டமின் டி சீரங்கள், இதுகள் எல்லாம் உள்ளுக்கு அது வேலை செய்யக்கூடிய, உள்ளுக்கு போய் எங்களோட தோலுக்கு நல்ல உங்களுக்குரிய வயது சென்ற ஆட்களுக்கு இந்த ஃபைன் லைன்கள், அடுத்தது அவங்களோட முகத்தில் இருக்கிற ரிங்கிள்ஸ்கள், மற்றது இந்த முகம் தொங்கி கொண்டிருக்கிற எல்லாத்தையும் இதை நீக்கக்கூடியதாக அதுகளுக்கு உதவி செய்யுது. நாங்கள் வீட்டில் முகத்துக்குரிய ஸ்க்ரப்ஸ்கள் எவ்வாறு செய்து கொள்ளலாம்னு பார்ப்போம். அதில் முதலாவது நாங்கள் செய்கிறது ட்ரை ஸ்கின் ஒன்று இருக்கிற ஆட்களுக்கு நல்லது. ஏனைய ஸ்கின் இருக்கிற ஆட்களுக்கும் இதை பாவிக்கலாம்.
ட்ரை ஸ்கின்னுக்கு மட்டும்தான் இல்லை, ட்ரை ஸ்கின்னுக்கு மிக மிக நல்லது. மற்றதுக்கு பாவிக்க வேண்டிய பொருட்கள் ரெண்டு பொருட்கள் தான். ஒன்று ஒலிவ் ஆயில் இருந்தால் நல்லது, அல்லது ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் இருந்தால் நல்லது. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அல்லது 45 கிராம் பாரமுடைய ஒலிவ் ஆயில் தேவை, அல்லது ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் தேவை. மற்றது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிரவுண்ட் ஆல்மண்ட் வேணும். கிரவுண்ட் போது நல்லா அரைச்சி மாவாக்கி பொடியாக்கி எடுக்கப்பட்ட ஆல்மண்ட். இது ரெண்டையும் எடுத்து என்ன செய்கிறேன், அந்த மெத்தட் வந்து ரெண்டையும் நீங்கள் கலந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்து முகத்தை முதலாவது நல்லா க்ளீன் பண்ணணும். நீங்கள் வந்து நீங்கள் வழக்கமாக எந்த விதமான மேக்கப்ஸ் எதுகளும் இருக்கப்படாது. இருக்கிற எல்லாத்தையும் ஒரு ஃபேஸ் வாஷ் உண்டு. நீங்கள் ஃபேஸ் வாஷோ கிளீன்சரோ அதை போட்டு முதலாவது முகத்தை க்ளீன் பண்ணிக்கொண்டு அதை வழியாக தொடச்சி பிறகு இதை நீங்கள் இது முகம் முழுதுக்கும் அப்ளை பண்ணணும். லேசாக அப்ளை பண்ணி கண் ஏரியாவுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கொள்ளணும். இது அதில் இருக்கிற மிக சாஃப்டான இதுகள் அதுக்கிட்ட போகாமல். பிறகு மிச்சம் ஒரு 3 தொடக்கம் 5 நிமிஷத்துக்கு ஃபுல்லாக இதை வச்சு அப்படியே மசாஜ் பண்ணணும். ரவுண்டாக நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்து இது ஃபுல்லாக நீங்கள் மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணி போட்டு மசாஜ் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் நகைச்சூட்டளவு உள்ள தண்ணியில், கடும் சூடான தண்ணியாக இருக்கப்படாது, நகைச்சூட்டளவு உள்ள தண்ணியில் முகத்தை முழுக்க நீங்கள் கழுவிக்கொள்ளலாம். இது சாதாரணமாக ஒரு கிழமையில் 2 அல்லது 3 தடவைகள் நீங்கள் செய்து கொண்டு வந்தால் நல்லது. அவ்வாறு செய்யும் போது இறந்த கலங்கள் மற்றது 2 விடயம் நடைபெறுது. இறந்த கலங்கள் அது நீக்கிறதோட உங்களுக்கு இந்த ட்ரையான ஸ்கின் இருக்கிற ஆக்களுக்கு தேவையான எண்ணெய் தன்மையையும் இது உள்ளுக்கு கொடுக்குது. அதால் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த ட்ரைனஸில் இருக்கிறார்கள், டல்லாக இருக்கிற முகம் வந்து கொஞ்சம் பிரகாசமாக வாரத்துக்கு இது வழி ஏற்படுத்தும். அடுத்தது பார்ப்போம், இன்னும் ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப் உண்டு. இதை சொல்கிறது ஆமண்ட் அண்ட் ஹனி ஃபேஸ் ஸ்க்ரப் உண்டு. இது எல்லா வகையான எல்லா டைப்பான தோலுக்கும் பொருத்தமானது. ட்ரை ஸ்கின்னாக இருக்கலாம், ஆயிலி ஸ்கின்னாக இருக்கலாம், சென்சிட்டிவ் ஸ்கின், கம்பைன்ட் ஸ்கின், நார்மல் ஸ்கின், எதுவாக இருந்தாலும் இதுக்கு பொருத்தமானது. இதுக்கு நீங்கள் பாவிக்கக்கூடியது, இதுக்கு பாவிக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா 2 டேபிள் ஸ்பூன் கிரவுண்ட் ஆமண்ட்ஸ். இது என்ன செய்கிறேன்னா ஆமண்ட் நட்ஸ் எடுத்து நன்றாக நீங்கள் அரைத்து மாதிரி எடுக்கணும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுக்கணும். அடுத்தது 2 டீஸ்பூன் அளவுக்கு சுத்தமான தேன் எடுக்கணும். அடுத்தது 4 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் மில்க் அல்லது பிளெயின் யோகட் அல்லது தயிர் எடுக்கணும். முதலாவது நீங்கள் செய்கிற வேலை எப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஆமண்ட் மற்றது ஹனி அடுத்தது பட்டர் மில்க் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முகத்தை முதலாவது என்ன செய்யணும்னா நல்லா க்ளீன் பண்ணி ஃபேஸ் வாஷோ அல்லது கிளீன்சரோ போட்டு நன்றாக கழுவி போட்டு பிறகு ஓரளவு கொஞ்சம் ஈரலிப்பு இருக்கக்கூடிய மாதிரி, கொஞ்சம் மிகவும் அதிகம் இல்லாமல் கொஞ்சம் ஈரலிப்பாக இருக்கக்கூடியதாக முகத்தை தொடச்சி கொண்டு முகம் மற்றது கழுத்து ஏரியா எல்லாத்துக்கும் கண்ணு தவிந்த இடத்துகளுக்கெல்லாம் இதை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி அதை அப்படியே வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணணும். நல்லா மசாஜ் பண்ணி போட்டு குறைஞ்சது ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அப்படியே வச்சுருந்து பிறகு நீங்கள் இதை கழுவி விட்டுறணும். கழுவுறது எப்படின்னு சொன்னால் ஓரளவு நகைச்சூட்டு அளவுள்ள தண்ணியில் நீங்கள் இதை கழுவிட்டு பிறகு நீங்கள் இது மிகவும் மெதுவாக தொடச்சி எடுக்கணும். இது சாதாரணமாக ஒரு கிழமையில் 2 தடம் அல்லது 3 தடவைகள் நீங்கள் செய்து கொள்வது நல்லது. இவ்வாறு செய்யக்குள்ள உங்களோட தோலுக்கு எப்படின்னு சொன்னால் வெளியில் இருக்கிற இறந்த கலங்கள் எல்லாம் நீக்கப்படும். மற்றது உங்களோட முகம் நல்ல கவர்ச்சியாக இருக்கும். மற்றது மிகவும் கவனமாக இருக்கணும். நீங்கள் பாவிக்கிற ஆமண்ட் இது மிகவும் உங்களோட முகத்தை கீறாத அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு அது மிகவும் பவுடர் லெவலில் இருந்தால் தான். எங்களது சேனல் மூலம் அன்றாட வாழ்க்கையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் ஏற்படும் பல நோய்கள் பற்றி அறிவூட்டும் வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடன் தவறாமல் பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.